இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போது கார்த்திக் கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டாரு. இத்தனை நாளாக எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளான்னு நினச்சிட்டு இருந்த கார்த்திக் இருந்துட்டு இப்போது அந்த எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கௌதம்காக எஸ்எஸ்கேவையே எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிடாங்க. என் அண்ணனோட கம்பெனியை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓவர்டேக் பண்ண போகிறேன். அதுவும் என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி என்னோட கம்பெனி அதாவது இந்த கம்பெனி வந்து முதல் இடத்துல வச்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வச்சுட்டு இருப்பேன். உங்களால் எங்கள் கம்பெனியை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான சவாலை விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போது இங்கே நடந்த விஷயம் எல்லாமே நம்ம கார்த்திக்கு தெரிய வருது. இந்த மாதிரி தான் உங்கள் அண்ணன் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்க கம்பெனிக்கு வந்து வேலை கேட்டு போயிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் அந்த கம்பெனி பார்த்தா எஸ்எஸ்கே பேரில் இருந்திருக்கு. எஸ்எஸ்கே இருந்துட்டு 12,000 வேலைக்கு சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே அந்த எஸ்எஸ்கே மேலே பயங்கர கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, என் அண்ணனையே இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஆளாயிட்டாரா, என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட கம்பெனி இல்லை இல்லை அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துக்கு இந்த எஸ்எஸ்கேவோட கம்பெனி தான் வரப்போகுது அப்படின்றதுக்காக வந்து இப்படி ஆடிட்டுருக்காரு. அவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சவால் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக எஸ்எஸ்கேவோட வீட்டுக்கே போயிட்டு அதுவும் நம்ம கௌதமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போய் எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. டே எஸ்எஸ்கே, என் அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற. என் அண்ணன் இல்லை, என்னோட அண்ணன் கம்பெனியை வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா உன்னால் அழிக்க முடியாது. நீ முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணன் கம்பெனியை தொட்டுப்பார். நீ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்களை விட்டு தனியாக போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்காக தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடந்துராது. இப்போது எஸ்எஸ்கேவோட கம்பெனி அதாவது கௌதம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போனதுக்கப்புறமா பிஸ்னஸ் யாரையுமே சரியாக பார்த்துக்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வரப்போகிற. சரி ஓகே, நம்ம ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணனையே இன்சல்ட் பண்ணி அமிச்சியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ண போகிறேன். என் அண்ணன்கிட்ட கேட்டேன். என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால் நான் ரன் பண்ண போகிறேன். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மேலே கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா என் அண்ணனை தொட்டு ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கேவை உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது எல்லாமே ஓகே தான். ஆனால் ஏற்கனவே இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து இப்படி சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதம்கே டவுட் வந்துடும். அப்போ கார்த்திக் மொத்தமாகவே மாறிட்டானா, கம்பெனி பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அஞ்சலி சொன்னது எல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறாங்க. அதுவும் கௌதம் எதுவுமே பேசுறது கிடையாது. கார்த்திக் இருந்துட்டு தன்னோட அண்ணனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வைராகியத்தோட இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரிய வரணும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி கௌதமோட அந்த கம்பெனியை எப்போவுமே அதாவது என்னோட அண்ணன் ஞாபகார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை நான் முதல் இடத்துல வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு குறிக்கோளோடு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து கிளம்ப போகிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.